இப்போ நம்ம Whois இன்ஃபர்மேஷன்னா என்ன, அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணலான்னு பார்ப்போம். Whois இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டா அது நம்ம டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன் லைக் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், நேம் சர்வரோட அட்ரஸ், மெயில் சர்வரோட அட்ரஸ், டிஎன்எஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த Whois இன்ஃபர்மேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் என்ன ஆர்கனைசேஷனோடது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் Whois Domain tool.com அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. நமக்கு இந்த Whois Domain toolோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சர்ச் பாக்ஸில் நம்மளுடைய டார்கெட்டை கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு tesla.com கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த சர்ச்சை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த Whois ரெக்கார்ட்ல டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா tesla.com. இந்த tesla.comோட IANA ஐடி என்ன அண்ட் ரெஜிஸ்டர் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ Whois டேட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டொமைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட்டில் எப்போ டிஸ்பிளே ஆச்சு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது, இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால கெட் பண்ண முடியும். நேம் சர்வர்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கெட் பண்ண முடியும். ஐபி அட்ரஸ் என்ன, ஸோ இந்த டெஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட நேம் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, மெயில் அட்ரஸ் என்ன, அட்மினோட நேம் என்ன, அதனோட அட்ரஸ் என்ன, அட்மினோட இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ல எல்லாமே நம்ம டெர்மினலை யூஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு நம்ம Whois அப்படின்னு டைப் பண்ணுவோம். இந்த Whois அப்படிங்கிற டூல் வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே இன்ஸ்டால் ஆயிருக்கு. நீங்க செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. Whois இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம டார்கெட்டோட நேம் கொடுப்போம். நம்ம டார்கெட் வந்து இப்போ tesla.com எடுத்துக்கலாம். tesla.com கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுறேங்க. ஸோ இப்போ மேலே போனாங்க அப்படின்னா நமக்கு IANA ஐடி கிடைச்சிருக்கு, நேம்ஸோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், டொமைனோட ஐடி என்ன, ஆர்கனைசேஷனோட நேம் என்ன, என்ன அட்ரஸ் இருக்காங்க, அண்ட் ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம Whois இன்ஃபர்மேஷன் கமாண்டை யூஸ் பண்ணியும் நம்மளால கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிப்போம். கிளியர் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த Whois இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்மளால Nslookup என்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண முடியும். Nslookup டைப் பண்ணுங்க. இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும். நீங்க செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ Nslookup கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இப்போ செட் டைப் கொடுங்க. TYP டைப்னு கொடுத்துட்டு நமக்கு இப்போ ஏ ரெக்கார்ட் வேணும். ஏ ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஐபி வெர்ஷன் 4ஓட ரெக்கார்ட். இது வேணும் அப்படின்னா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம டார்கெட் கொடுங்க. நம்ம டார்கெட் tesla.com. இப்போ என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே இப்போ நமக்கு இந்த டெஸ்லாவோட ஐபி அட்ரஸ்லாம் கிடைச்சிருக்கு. 1 2 3 4 இந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஐபி அட்ரஸ் வெரிஃபை பண்றதுக்காக நாம இந்த டெர்மினலை 2 டிவைட் பண்ணிப்போம். ஸோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிங் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு tesla.com கொடுங்க. tesla.com கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு டெஸ்லாவோட ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஐபி அட்ரஸும் இந்த ஐபி அட்ரஸும் சேமா இருக்கும். அகெயின் நம்ம பிங் tesla.com கொடுத்து என்டர் பண்ணுவோம். இப்போ நமக்கு அதே tesla.comன்ற டொமைனுக்கு வேற ஒரு ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஐபி அட்ரஸும் இந்த ஐபி அட்ரஸும் சேமா தான் இருக்கும். அகைன் நம்ம tesla.com கொடுப்போம். இப்போ நமக்கு 96 அப்படிங்கிற இந்த ஐபி அட்ரஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த tesla.comன்ற இந்த டொமைனுக்கு 5 டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த 5 டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் நம்ம கெட் பண்றதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அகைன் நம்ம செட் டைப் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ நமக்கு நேம் சர்வரோட இன்ஃபர்மேஷன் வேணும். அதனால NS கொடுப்போம். நேம் சர்வரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இப்போ test.com கொடுப்போம். கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த test.com யூஸ் பண்ணக்கூடிய நேம் சர்வரை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த நேம் சர்வர் யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து செட் டைப்னு கொடுங்க. செட் டைப்னு கொடுத்துட்டு நம்ம மெயில் சர்வரோட இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக MX டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அகைன் நம்ம டொமைனோட நேம் கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு ஸோ இந்த டெஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயில் சர்வரோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த Nslookup கமாண்டை யூஸ் பண்ணியும் நம்மளால Whois இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியும். Sherlock ஒரு github டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி பர்சனோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் github டூலை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அதுக்காக நாம ஸோ github சர்ச் பாக்ஸில் Sherlock டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி கிடைக்கும். இந்த ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த Sherlock ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான். இதை வந்து நம்ம 2 வேல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு
டவுன்லோட் ஜிப்னு கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து டூல்ஸ் என்ற இந்த ஃபோல்டருக்குள்ள போட போறேன். ஸோ எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணும். ஸோ கிட் க்ளோன் கொடுங்க. கிட் க்ளோன் கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண அந்த லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்டர் பண்ணுங்க. இப்போ இந்த ரெப்போசிட்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு லோக்கல் ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டூலை ரன் பண்றதுக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்றதுக்காக பைத்தான் 3 -m pip install -r கொடுங்க. ஃபைலை ரீட் பண்றதுக்காக. ஸோ requirement.txt கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுங்க. நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜுமே இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எல்எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபைலை எக்ஸிட் பண்றதுக்காக சிடி கொடுத்துட்டு இந்த ஷெர்லாக் என்ற ஃபோல்டருக்குள்ள போங்க. இப்போ எல்எஸ் கொடுங்க. இப்போ எல்எஸ் கொடுத்துங்க அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இங்க இருக்கு. இப்போ பைத்தான் 3 Sherlock.py கொடுத்துட்டு -h கொடுங்க. இப்போ நமக்கு இந்த ஷெர்லாக் டூலை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூடிய ப்ரொசீஜர் நமக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிட்டு பைத்தான் 3 Sherlock.py கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நாம ஃபைண்ட் பண்ணக்கூடிய பர்சனோட நேம் கொடுங்க. நான் நஹாம்செக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ நமக்கு நஹாம்செக்னு இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸும் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு HackerOne, Lichess, Linktree, Medium, Pastebin, Clubhouse, Docker, Bitbucket இந்த எல்லா வெப்சைட்லையும் நஹாம்செக்னு இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபைலுமே இப்போ நமக்கு இது லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த ஷெர்லாக் டூலை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.